சோனம் வாங்ஷுக். இவரு ஒரு அரசியல்வாதி கிடையாது. இவரு ஒரு இன்ஜினியர், எஜுகேஷனல் ரிஃபார்மிஸ்ட், இன்னோவேட்டர், சோசியல் ஆக்டிவிஸ்ட். தான் பிறந்து வளர்ந்த லடாக் மக்களோட கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் எதிர்காலத்துக்காக பல ஆண்டுகளா உழைத்து வந்துட்டு இருக்காரு. லடாக் போன்ற குளிர் பாலைவன பகுதியில கோடை காலத்துல விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய சவால். அந்த பிரச்சனைக்கு தீர்வா இவரு ஐஸ் டூபா என்ற ஒரு தொழில்நுட்பத்த உருவாக்குனாரு. இது லடாக் மக்களுக்கு மட்டுமில்ல, உலகம் முழுவதும் நீர் மேலாண்மைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. நண்பன் திரைப்படத்துல வர்ற கொசக்சி பாசப்புகழ்ன்ற கேரக்டர் இவரது வாழ்க்கை மற்றும் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டதா பரவலா கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு தன்னோட உயிரையே பணய வச்சு உண்ணாவிரத போராட்டத்துல இருக்கிறாரு. அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாரு. இவரோட போராட்டம் லடாக் மக்களோட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மட்டும் இல்ல, தேசிய அளவிலான நீட் போன்ற தேர்வுகள்ல வினாக்கசிவு போன்ற முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. அதையும் கண்டிச்சு அதுக்காகவும் இவர் ஜனநாயக வழியில போராடிட்டு இருக்கிறாரு. இவருடைய இந்த போராட்டம் ஒரு தனிமனித போராட்டமா இல்லாம ஒட்டுமொத்த நாட்டோட போராட்டமா மாறுறப்ப தான் அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரும். நம்ம எல்லாராலையும் அவரோட நேர்ல போய் போராட முடியாம போனாலும், நாம அவருக்கு சமூக வலைதளங்கள்ல சப்போர்ட் குடுத்து நம்மளோட ஆதரவ வெளிப்படுத்தலாம். ஜனநாயகத்தில் ஒரு குரல், ஒரு ஆதரவு, இன்னொரு குரலை, இன்னொரு ஆதரவை அவருக்காக உருவாக்கும். நன்றி, வணக்கம். தத்தகிட 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 நித்தோ தத்தகிட 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 நித்தோ